ஒரு நிமிஷம் இரு. நான் ஜோசியத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். இனிமே உனக்கு ஒரு குறையும் வராதடி. உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. என் கண்ணு. வா, உனக்கு ஸ்வீட் பண்ணி தரேன். இல்லம்மா, டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. சரி போ. சாக்ஸி, சாக்ஸி. வாமா. ஆண்டி, சாக்ஸி எங்க? மேலதாம்மா இருக்கா, போய் Okay, பாரு. aunty. சாக்ஸி, வாடி. ஏண்டி என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கும் பிரபாகருக்கும் கல்யாண வேலையை தொடங்கிட்டாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிட போறாங்களாம். ஹே, ரொம்ப நல்ல விஷயம்டி. பேசாம அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழியை பாரு. என்னடி இப்படி சொல்ற? நான் ஷாம சின்சியரா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்டி. பின்ன தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா ஷாம் நல்லவனே இல்ல, சரியான பொறுக்கி, கிரிமினல், ராஸ்கல். அவனை மாதிரி ஒருத்தனை நீ லைஃப்ல சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏய், என்னடி என்னென்னமோ சொல்ற? கிரிமினல்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணானா? உன்னை வச்சு அவன் டபுள் கேம் ஆடிட்டு இருக்கான். உன்னை அவன் லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். உன் மூலமா உனக்கு கிடைக்க போற பணத்துக்காக அவன் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நான் போய் சொல்றேன்னு நினைக்காத. அவனும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஒரு முண்டம். அதுவும் பேசிட்டு இருந்தத போன்ல நான் கேட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? நான் அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறதே பணத்துக்காக தான்டா. அவளெல்லாம் பிரபாகர் மாதிரி லூஸ் தாண்டா கல்யாணம் பண்ணிப்பான். செத்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. இப்ப சொல்லுடி, இப்படி ஒரு ராஸ்கலை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? நீயே ரெடினாலும் அவன் அதுக்கு தயாரா இல்லையே. உன்னை கலட்டி விடலாம் பாக்குறான். ஹே, அழாதடி. அவன மாதிரி ஒரு ரோக்கிட்ட இருந்து தப்பிச்சோமேன்னு சந்தோஷப்படு. அவனை நான் ரொம்ப நம்பினேன்டி. என்ன போய் கேவலம் பணத்துக்காக யூஸ் பண்ண பார்த்திருக்கானே. ரொம்ப வேதனையா இருக்குடி. விட்ரி, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இதுவே பணத்துக்கு பதிலா அவன் உன்னை யூஸ் பண்ணிருந்தா உன் வாழ்க்கையே போயிருக்கோம்ல. ஷாம் இப்படி எல்லாம் பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலடி. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான்ல. அழாத சாக்ஸி. அவனுக்காகலாம் நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணவே கூடாது. அவனும் அவனை சேர்ந்த எல்லாருமே தப்பா தாண்டி இருக்காங்க. நானே என் லவ்வ பிரேக்கப் பண்ணலான்னு தான் இருக்கேன். குட் பை சொல்லிட்டு நீயே ஒதுங்கிடு. அவனே இல்லங்கிறப்போ இதுக்கு மேல எனக்கு என்னடி இருக்கு? செத்துலாம் போல இருக்குடி. அடச்சி, இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? அவனுக்காக நீயே சாகணும். உனக்கு தான் பிரபாகர் இருக்காருல, உன்னதான் சின்சியரா லவ் பண்றாருல. அவரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. இனிமே ஷாம் பத்தி யோசிக்கவே செய்யாத. கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஷாம் இங்க தங்க வச்சுக்காத. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவனை விரட்டி விடு. அதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆமா, தோ சாக்ஸி வீட்ல இருக்கேம்மா. ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துருவேம்மா. ஹே, அம்மா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். சும்மா அவனே நினைச்சிட்டு இருக்காத, விட்டு தொலை. பிரபாகர் தான் உனக்கு சரியான லைஃப் பார்ட்னரா இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வரட்டுமா? இங்க பாரு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. தப்பா ஒன்னும் நடக்காது. தைரியமா இரு.
காரில் என்னடி ஆச்சு? மா அந்த கவுன்சிலரை பார்த்தாச்சுமா. எங்க ஆளுங்க யாரும் எடுக்கல. ஆனா யார் எடுத்திருந்தாலும் காரை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு நம்பிக்கையா சொல்லிருக்காரு. இதை என்ன நம்ப சொல்றியா? இதெல்லாம் ஆகிற கதையா? உன் காரை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறத தவிர அந்த ஆளுக்கு வர வேலையே இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தேனொழுக பேசுவாங்க, ஆனா காரியம் நடக்காது. நீ பொறுப்பில்லாம காரை தொலைப்ப, ஆனா உனக்காக ஓடி ஓடி தேடணும்னு அந்த ஆளுக்கு என்ன தலையெழுத்தா? மா அவர் காரை கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. அதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம். அண்ணே, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? கார் திரும்ப கிடைச்சிருங்கிறீங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அவர் தேடி தரேன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காருமா. தெரிஞ்சவர் மூலமா போயிருக்கிறதால வார்த்தை தவற மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னு தோணலடி. தொலைஞ்ச கார் தொலைஞ்ச மாதிரியே இருக்கட்டும். வந்தா சந்தோஷம், வராட்டியும் கவலை இல்ல. இனிமே இந்த டிராவல்ஸை கட்டிட்டாழ நம்மளால முடியாது. ஏதோ இன்னைக்கு கார் தொலைஞ்சதோட போச்சு, நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனை வந்தா யார் சமாளிக்கிறது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நோடிட்டு இருந்தா நம்ம நிம்மதி தான் போகும். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதாண்டி வேணாமா எங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு டிரைவருங்க சொன்னாங்க. கேட்டியா நீ? அப்பவே சரின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இத பாருடி, நான் முடிவா சொல்றேன். அப்பாவோட டிராவல்ஸை தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லி இந்த வெட்டி வேலை பாக்குற கதையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்க. தொலைஞ்ச காருக்கு ஏதோ இன்சூரன்ஸ் வரும்னு தமிழ் சொன்னார்ல, அத பாப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மத்த காரை எல்லாம் வித்துட்டு அந்த பணத்தை பேங்க்ல போட்டுருவோம். அதுல வர்ற வட்டியை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துவோம். இனிமே பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஏதாவது சொல்லி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணே, உடனே எல்லா காரையும் விற்க ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. அவசரப்படாதீங்கம்மா. கவுன்சிலரால முடியாதுன்னா அதை நேரடியாவே சொல்லியிருப்பாரு. அவரை மாதிரி யாரையாவது ஒருத்தரை நம்பித்தாம ஆகணும். அண்ணே, அதையெல்லாம் விடுங்க. கார் கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். அப்படியே கிடைச்சாலும் இனிமே டிராவல்ஸை எங்களால நடத்த முடியாது. அம்மா, கொஞ்சம் கோவப்படாம நிதானமா இருங்கம்மா. தொழில்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பாப்பாவும் வேலைக்கு புதுசுங்கிறதுனால எடுத்த உடனே கரெக்டா செய்ய முடியாதும்மா. நானும் அதை தாங்க சொல்றேன். இவளால முடியாது. அப்படி ஒரேடியா முடியாதுன்னு சொல்லாதீங்கம்மா. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஆரம்பிக்கிறப்ப அவங்க புதுசா தான் இருப்பாங்க. போக போக தப்ப சரி பண்ணி தான் அவங்க மேல மேல வளர்ந்தாகணும். பாப்பா இன்னைக்கு வேணா அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம், அது கூட வேணும்னு பண்ணலம்மா. அண்ணே, அவ வேணும்னு பண்ணாலோ இல்ல வேணான்னு பண்ணாலோ கொஞ்சம் இருங்கம்மா, என்ன பேச விடுங்கம்மா. உங்க அனுபவத்துக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா இருந்தப்ப மட்டும் பிரச்சனை வராமலா இருந்துச்சு. அவர் அதை சமாளிச்சு தானே மேல வந்தாரு. உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் திறமை இல்லாதவன்னு நினைக்காதீங்க. அண்ணே, நான் பேசிக்கிறேன். நீ என்ன உதவாக்கார, லாய்க்கு இல்லாதவ, பிரச்சனை பண்ணவே பிறந்தவன், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. நான் இந்த டிராவல்ஸ் பிசினஸ்க்கு புதுசுதான். ஏன் தவறால தான் கார் காணாம போச்சு. அதுக்காக என்னால எதுவுமே முடியாது, சுரண்டவனை மட்டும் நினைக்காத. இதெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நான் மேல மேல முன்னேறதான் பாப்பேன். தோத்துட்டதை ஒத்துக்கவே மாட்டேன். நான் உன் பேச்ச கேட்கல, திமிரா நடந்துக்கிறேன்னு நினைக்காத. அப்பாவோட டிராவல்ஸ பெருசா கொண்டு வரணும்னு நான் ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசுறேன்னு நினைக்காத. என் வாழ்க்கையோட லட்சியமே அதான். அதை முதல்ல தடுத்து நிறுத்தினா எப்படி? பெரிய அளவுல சாதிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி அடிபட்டு அனுபவப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க. நாமளும் அப்படி மேல வருவோம். இது அப்பாவோட டிராவல்ஸ், அவர் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. அதை வித்துடலான்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? எத்தனையோ பேர் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு பெரிய அளவுல சாதிக்கிறாங்க. ஆனா அப்பா நமக்காக இந்த தொழிலை விட்டுட்டு போயிருக்காரு. இதை அவர் ஞாபகார்த்தமா கட்டி காப்பாத்த வேண்டாமா? அப்பா பேரை சொல்லி என்ன சமாதானம் பண்ணாத. ஏற்கனவே அந்த கொலகார பாவி பிரபாகர் உங்க அப்பா பேரையும் டிராவல்ஸ் பேரையும் கெடுத்து வச்சிருக்கான். நீ உன் பங்குக்கு கெடுத்துடாத. ஒண்ணு இல்லாம மேல வந்தா கூட பரவாயில்லடி. உன் ஆர்வ கோளாறால இருக்கிறதையும் தொலைச்சு ஒண்ணு இல்லாம போயிடக்கூடாது. போதும். இனிமே நீ எந்த காரணம் சொன்னாலும் எதையும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. டிராவல்ஸ் நடத்தலாங்கிற உன் எண்ணத்தை அடியோட மறந்துடு. காரெல்லாம் நான் விற்கதான் போறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா, பாப்பா தான் இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லுதில்ல, இன்னொரு சந்தர்ப்பம் தான் கொடுத்து பாருங்களேன். உங்க பொண்ணோட வேகத்துக்கும் திறமைக்கும் கண்டிப்பா இந்த தொழில சாதிக்குங்க.
எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கிறப்போ உங்க பொண்ணை நீங்க ஏன் நம்ப கூடாது? போதும் நிறுத்துறீங்களா? அதை இதை சொல்லி என் பொண்ணை வாழ வைக்கிறதா நினைச்சு என் குடும்பத்தை நீங்களே அழிச்சிடாதீங்க. இந்த வயசுல உங்களுக்கு போக்கடை இல்லைங்கிறதுக்காக இவளை உசுப்பேத்தி அதுல குளிர்காய நினைக்கிறீங்களா? உங்க வசதிக்காக உங்களுக்கு சம்பளம் வரணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் கஷ்டப்பட முடியாது. தயவு செஞ்சு நீங்க வேற இடத்துல வேலை பார்த்துக்கோங்க. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லடி. நான் காரெல்லாம் விற்க தான் போறேன். மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம நீ வீட்டுல இருந்தாலே போதும். இனிமேலாச்சும் புத்தியோட நடந்துக்க. அண்ணா சாரிண்ணா, அம்மா பேசினது பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ கோவத்துல. பரவாயில்ல விடுமா. அம்மா சமாதானமாகாம உன்னால எதுவுமே பண்ண முடியாதுமா. முதல்ல அவங்கள சமாதானப்படுத்தி நம்பிக்கையை கொடுமா. அப்புறம் தான் எல்லாமே. சரிங்கண்ணா. சரி வரம்மா. அண்ணா நாளைக்கு கவுன்சிலர் வீட்டுக்கு நீங்களும் வரீங்கல்ல? நாளைக்கு எனக்கு ஒரு சவாரி இருக்கு. நான் போயிட்டு வேணா வந்துடட்டுமா? சரிங்கண்ணா. வரம்மா. வலி எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அக்கா நீங்க காலேஜ்க்கு போகலையா? லீவா போட்டிருக்கீங்க? ஆமா நிலா, இந்த நிலைமையில உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போறது? அதான் லீவ் போட்டுட்டேன். தேங்க்ஸ்க்கா. ஏய், என்ன நீ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு ஒண்ணுனா நீ பாத்துக்க மாட்டியா? வாட் ஹேப்பன் நிலா? எப்படி கீழே விழுந்த? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க கூடாதா? அப்பா உன்னதாண்டி கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா எப்படி? படிச்ச பொண்ணுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? நீ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஏதாவது ஏடா கூடமா பண்ணி எங்களை நோக்கடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அம்மா ப்ளீஸ்மா, நிலாவை திட்டாதீங்க. அவளே பாவம் அடிப்பட்ட வேதனையில இருக்கா. நீதான் துளசியாமா? நீதான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தியா? அத்தை சொன்னாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். மேல ஏறி எதையாவது எடுக்கணும்னா யாரையாவது துணைக்கு கூப்பிட்டுக்க வேண்டியதானே? தனியா எதுக்கு பண்ற? உன்னால எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கோம். முக்கியமான மீட்டிங் அத்தனையும் கேன்சல் பண்ணியாச்சு. உன் ஒருத்தியாலே எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? என்னடி முறைக்கிற? உன்னால போர்ட் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா நார்மல்னு சொல்றாங்க. ஏன் இப்படி எங்களை அலைய வைக்கிற? ஏமா, போன் பண்றதுக்கு முன்னாடி நீயாவது யோசிக்க மாட்டியா? இதுக்கெல்லாம் எங்களை வர சொல்லி கஷ்டப்படுத்துறியே. டென்ஷனு, அலைச்சலு, பண செலவுன்னு இவ ஒருத்தியால எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க. நீங்க இப்படி பேசுறதால பெருசா ஒண்ணும் மாறிடாது. எப்படிமா இருக்கேன்னு நீங்க விசாரிக்கலனாலும் பரவாயில்ல. வந்ததும் இப்படி திட்டினா எப்படி சார்? நிலா மனசு நோகும் இல்லையா? என்ன எங்களுக்கே அட்வைஸ் பண்றியா? எங்க பொண்ணை கண்டிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ பேயிங் கெஸ்டா வந்து தங்கி இருக்க. ஓ லிமிட் என்னவோ அதோட நிறுத்திக்க. அனாவசியமா எங்க விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. அப்பா இப்ப எதுக்கு நீங்க அக்கா விட்டுட்டீங்க? என்னதானே பாக்க வந்தீங்க? பாத்தாச்சுல, கிளம்புங்க. இவ்வளவு சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? எங்களுக்குன்னு உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்காக தானே. நீ கிறுக்குத்தனமா ஏதாவது செஞ்சு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தானே கஷ்டம். உன்னை சொல்லி தப்பு இல்லம்மா. உன் விருப்பத்துக்கு நீ இருந்துக்கன்னு இங்க படிக்க அனுப்பிச்சோம்ல, அதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பா போச்சு. நீ வாமா, டாக்டர்கிட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டு வரலாம். வா. நிம்மதியா வேலை பார்க்க விடாம எங்களை படுத்துறியே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத நிலா. அப்பாவும் அம்மாவும் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசினாங்க. ஏதோ பிசினஸ் டென்ஷன், கோவமா பேசிட்டாங்க. நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. என்ன அப்படி பாக்குற? என் அக்கா ஞாபகம் வந்துருச்சுக்கா. என் அக்காவும் உங்களை மாதிரி தான். அப்பா அம்மா திட்டினா அவங்களோட சண்டைக்கு போயிடுவா. என்னை அவதான் சமாதானப்படுத்துவா. எனக்கு எல்லாமே அக்கா தான்க்கா. நானும் உனக்கு அக்கா மாதிரி தான். அக்கா மாதிரி இல்லக்கா, அக்காவே தான்.
உங்க தோள்ல சாஞ்சுக்கவா? அக்கா, எனக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்ல யாரும் பண்ணல. மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. சரி நான் வரேன். அக்கா, சீக்கிரம் வந்துடணும். சரி நான் வந்துடுறேன். அக்கா அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஏன் அவன் திரும்ப கூப்பிடல? அவன் உண்மையாவே லவ் பண்ணியிருந்தா மிஸ்டு கால் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிருக்கணும். முதல்ல அவனே கால் பண்ணட்டும். நான் உனக்கு கால் பண்றதா இல்ல. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு அந்த லூசு பையனுக்கும் கல்யாணமாமே? வாழ்த்துக்கள். ஆமாண்டா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்ன மாதிரி பணத்துக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துற ஒரு துரோகிய எவடா கட்டிப்பா? என்னை விட உனக்கு பணம் தான் பெருசா போச்சுல. நீ இவ்ளோ கீழ்த்தனமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமாண்டா, உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண பாரு, நான் பைத்தியமே தான்டா. எனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு. உன்னை நான் அவ்வளவு தூரம் நம்பினேன். நீ தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்த. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஏய் சாக்ஷி, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் போய் உனக்கு துரோகம் நினைப்பனா? அடிச்சே, இதுக்கு மேல போய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. உன்னை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஏய், என்ன தெரிஞ்சு போச்சு? நீ என்ன பணத்துக்காக லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது, நீ என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட பிளான் பண்றது, என்னையும் என் குடும்பத்தையும் கேவலமா கீழ்த்தனமா நினைக்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா. ஏய், இதெல்லாம் யார்டி சொன்னாங்க? யாரோ சொன்னாங்கடா. நீ அப்படி பிளான் பண்ணது உண்மைதானே? ஏண்டா, நான் உனக்காக தானடா எல்லா பாவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே துரோகம் நினைக்கிறியா? சத்தியமா சொல்றேன்டா, உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நீ ரோட்ல அடிபட்டு தான்டா சாக போற. ஏய், போதும் நிறுத்திடி. எனக்கு ரோட்ல சாவனா உனக்கு என் கையால தான் நீ சாவு. இங்க பார், சும்மா இந்த சாபம் விடுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமாண்டி, நான் பணத்துக்காக தான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். உன்னை கழட்டி விட தான் நான் பிளான் பண்ணேன். இப்ப அதுக்கு என்னன்ற? ஏய், நீ மட்டும் என்ன யோக்கியமா? பணத்தை சுருட்ட தானே நீயும் உன் குடும்பமும் அங்க டேரா போட்டிருக்கீங்க. உங்களோட கம்பேர் பண்ணா நான் எவ்வளவோ பெட்டர். இங்க பார், சும்மா நல்ல மாதிரி சீன் போடாத. ஏய், இப்ப என்ன? உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல. நம்ம பிளான் படி எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை கிளியர் பண்ணி கொடு. நீயும் அந்த லூசை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் போயிட்டே இருக்கேன். ஏய், என்னடி பதிலே காணோம்? பேசினபடி பணத்தை ரெடி பண்ணி தருவல? அது செத்தால் நடக்காதுடா. இது வரைக்கும் நான் பண்ண பாவம் எல்லாம் போதும். இதுக்கு மேல நான் பிரபாகருக்கு துரோகம் பண்றதா இல்ல. அவர் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்லடா. என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு.
உண்மையா நடந்துக்கிறாரு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடி நான் ஒண்ணு சொன்னா நீ வேற ரூட்ல போயிட்டு இருக்க? அப்படிலாம் பண்ண முடியாது கண்ணு. உன்னோட ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கு. நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்கலன்னு வச்சுக்கோ, நம்ம பிளான் மொத்தத்தையும் அந்த லூசு கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். நீ உன் குடும்பத்தோட பிளாட்ஃபார்ம்க்கு வர வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? பதிலுக்கு நீ என்ன மாட்டி விடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, கவலையே கிடையாது. வரதன் சாவுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லி உன்னையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். எப்படி வசதி சொல்லிடவா?